சட்ட ஒழுங்கு மேலும் சீர்குலைகிற வகையில இந்த ராயன் திரைப்படம் வந்து அமைஞ்சி இருக்கின்றதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில கூட வந்து ஒரு ரவுடிகள் வந்து நடு ரோட்ல கட்டி தார் ரோட்ல தேய்ச்சிக்கிட்டு போனது, அவருக்கு வந்து மாவு கட்டு போடப்பட்டது, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நம்ம செய்திகள் வாயிலாக பார்த்துருந்தோம். ராயன் திரைப்படம் இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராயன் திரைப்படம் வந்து இந்த ரவுடிகளுடைய கலாச்சாரத்தை மேலும் உற்சாகப்படுத்துவது போலதான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நடிகர் தனுஷ் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒரு சமூக பொறுப்பு இல்லாம ஒரு திரைப்படத்துல நடித்து வராரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருக்கும்போது அவரு ஒரு திரைப்படத்தை இயங்குறாரு. இளைய தலைமுறையினர்கள் மாணவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அதே போன்ற அவர்களும் பாதிப்பார்களா என்ற வந்து ஒரு கவலையை வந்து இந்த திரைப்படம் மூலமா நமக்கு வந்து இட தொடங்கி இருக்கு. திராவிட கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் இருந்து வர நிலையில இதுல வந்து நிறைய திராவிட குறியீடுகள்லாம் வந்து இந்த ராயன் திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஏஆர் ரஹ்மான் வந்து இது மாதிரியான திரைப்படங்களை இசையமைக்கிறது தவிர்க்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோளாகவே இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய திரைப்படம் வந்து இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கு. அதற்கு பிறகு அவருடைய திரைப்படங்களில் சில மாற்றம் தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த லியோ திரைப்படத்தப்போ அவர் வந்து சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ராயன் திரைப்படத்தோட ட்ரைலர் வழியாக இருக்கும்போது நிறைய விமர்சனம் வச்சாங்க. தனுஷ் வந்து காவல்துறை அதிகாரியா நடிக்கிறாரு என்னென்னமோ சொன்னீங்க. கடைசியா பார்த்தா தனுஷ் அப்படிலாம் கிடையாது, நான் எப்பவுமே ரவுடியா தான் நடிப்பேன், நான் ரவுடிகளுடைய தலைவனாக தான் நடிப்பேன்ற மாதிரி அவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கு. அப்புறம் தான் பார்க்க முடியும் எதுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சாங்க, எதுக்கு வராங்க, எதுக்கு போறாங்கன்னு தெரியல. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கேடகம் சினிமா பார்வையில எந்த திரைப்படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராயன் திரைப்படம். ராயன் திரைப்படத்தை குறித்து நம்ம முக்கியமா பேசி ஆகணும். ஏன்னா இன்று வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சி இருக்குன்னு நிறைய பேர் விமர்சனங்களை தெரிவிச்சு வர நிலையில அந்த சட்ட ஒழுங்கு மேலும் சீர்குலைகிற வகையில இந்த ராயன் திரைப்படம் வந்து அமைஞ்சி இருக்கின்றதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில கூட வந்து ஒரு ரவுடிகள் வந்து நடு ரோட்ல கட்டி தார் ரோட்ல தேய்ச்சிக்கிட்டு போனது, அவருக்கு வந்து மாவு கட்டு போடப்பட்டது, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நம்ம செய்திகள் வாயிலாக பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த ரவுடிகள் கலாச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவுல இப்போ வந்து தலை தூக்கி இருந்தா சொன்னேன். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ராம்ஷா அவர்கள் வந்து கொல்லப்பட்ட போது அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரவுடி கும்பலுடைய சதி திட்டம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வந்து இப்போ காவல்துறை தரப்புல வந்து அதனுடைய விசாரணை வந்து துரிதப்படுத்தப்பட்டு அதை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில ராயன் திரைப்படம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராயன் திரைப்படம் வந்து இந்த ரவுடிகளுடைய கலாச்சாரத்தை மேலும் உற்சாகப்படுத்துவது போலதான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நடிகர் தனுஷுடைய திரைப்படம் என்றாலே மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய திரைப்படங்கள் எல்லா திரைப்படத்திலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடிகள் கலாச்சாரம் வந்து ஒரு மையமாகவே வைத்துதான் எடுக்கப்படும். கத்தி ரத்தமாகத்தான் வந்து படம் முழுக்க இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ராயன் திரைப்படம் எது மாதிரி பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு ஏரியால 2 கேங்ஸ்டர், எந்த ஏரியா வந்தாலும் 2 கேங்ஸ்டர் இருப்பது வழக்கம். அந்த 2 கேங்ஸ்டர் நடுவில் இருக்கக்கூடிய தொழில் போட்டி தான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரும். அப்படி தொழில் போட்டியில யாரை கொலை பண்ணிட்டு யார் வந்து அந்த இடத்த பிடிக்கிறாங்கன்றது தான் வந்து பொதுவாகவே ரவுடிகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை குறித்து தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆழமா பேசியிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நடிகர் தனுஷ் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒரு சமூக பொறுப்பு இல்லாம ஒரு திரைப்படத்துல நடித்து வராரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருக்கும்போது அவரு ஒரு திரைப்படத்தை இயக்குறாரு. இந்த திரைப்படம் வந்து ஒரு வாரி செல்வராஜுடைய திரைப்படமாக ஒரு பாணியில இருக்குமா, இல்ல வெற்றிமாறன் அவர்களுடைய திரைப்பட பாணியில இருக்குமான்னு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் போது நடிகர் தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பாணியில வரக்கூடிய திரைப்படமாக தான் இருக்கின்றத அவர் வந்து இதுல வந்து ஊர்ஜிதப்படுத்தி விட்டாரு. ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ரத்த கலரியா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் ரத்த கலரியிலே வந்து நவுந்து செலுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து சாதாரணமா நம்ம கடந்து போய்விட முடியாது. ஏன்னா இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் மாணவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு அதே போன்ற அவர்களும் பாதிப்பார்களா என்ற வந்து ஒரு கவலையை வந்து இந்த திரைப்படம் மூலமா நமக்கு வந்து இட தொடங்கி இருக்கு.
ஏன்னா ஏற்கனவே நடிகர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கியிருந்த அந்த திரைப்படங்கள் வந்து ஏற்கனவே அந்த ரவுடிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அது ஒரு அவர்களுக்கு ஒரு திட்ட வகுப்புக்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்ததுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரியான பாணியில போய் கொலை பண்ணவங்கலாம் இங்க இருக்காங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள் அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ராயன் திரைப்படமும் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரா ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த திரைப்படம் ஆரம்ப கட்டத்திலிருந்து படம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரத்த கலரியை தான் நகர்த்தி கொண்டு போயிருக்கோம். ஒரே கத்தியும் வெட்டுமா குத்துமா கொலையுமா தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரத்த கலரியாவே தான் அமைஞ்சி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல வந்து பாசத்தை குறித்து எல்லாம் பேசியிருக்காங்க. பாசத்தை குறித்து வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் இப்போ வந்து வரக்கூடிய திரைப்படம்ல இயக்குனர் பேரரசு அவர்கள் இயக்கியிருந்த அந்த திருப்பாச்சி திரைப்படமும் ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அது ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டை குறித்து பேசின திரைப்படம் தான். அதையும் ஒரு காப்பி அடித்து இதுல வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு தான் பார்க்கணும். ஏன்னா திருப்பாச்சி திரைப்படத்துல தங்கச்சி மட்டும் தான் இருப்பாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க தங்கச்சி வந்து வளர்க்கப்பட்டு வராங்க. தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை தான் வந்து நோக்கி விஜய் வந்து சென்னைக்கு வருவாரு, இருக்கக்கூடிய ரவுடி சத்தெல்லாம் அழிப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஒன்லைன் எடுத்துதான் இந்த திரைப்படம் வந்து ராயன் திரைப்படமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பா அம்மா இல்லாத ஒரு நிலையில அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தங்கச்சியை வந்து காப்பாற்றி கூட்டு வரும்போது ஒரு கொலை பண்ணுவாரு. அது கூட்டு வந்த பிறகு அது வந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற சூழ்நிலையில இருக்கக்கூடிய 2 கேங்ஸ்டரும் இந்த தங்கச்சியோட வாழ்க்கையில எப்படி வளர்றாங்க. இவருக்கு இந்த திரைப்படத்தில் கூட நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் கிஷன் சந்தீப் அவர்களும் காளிதாஸ் ஜெயராம் அவர்களும் சகோதரர்களாக நடிச்சிருக்காங்க. அவர்கள் வந்து எப்படி இந்த கொலையில சம்பந்தப்படுத்தப்படுறாங்க, அவர்கள் எப்படி வில்லன் கூட சேர்றாங்க, அவர்கள் வில்லன் கூட சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய அண்ணன் சகோதரனாகிய தனுஷ் அவர்களை எப்படி எதிர்க்கிறாங்க, கடைசியாக இவர்கள் எப்படி வந்து இந்த கொல்லப்படுறாங்கன்றதுதான் வந்து இந்த திரைப்படத்துல நம்ம பார்க்கலாம். அவங்க தங்கச்சி எப்படி காப்பாற்றப்படுறாங்கன்றத கொடுத்துலாம் பார்க்கலாம். இந்த சென்டிமெண்டெல்லாம் நம்ம வந்து நிறைய படத்துல பார்த்துட்டோம். தங்கச்சி சென்டிமெண்ட், சகோதர சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது நடிகர் தனுஷ் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறாரா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. இதுல ஏற்கனவே திராவிட கட்சிகள் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் இருந்து வர நிலையில இதுல வந்து நிறைய திராவிட குறியீடுகள்லாம் வந்து இந்த ராயன் திரைப்படத்துல வைக்கப்பட்டிருக்கு. இதுவே வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் அந்த கட்சிகளுக்கு சேரக்கூடிய அளவில் தான் இந்த திரைப்படம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து இந்த மக்களிடையே வந்து பிரதிபலிச்சு மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மனமாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய வகையில ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்லதை சொல்லக்கூடிய வகையில அமையணும். அப்படி இல்லாம இந்த தலைமுறைகள் மேலும் வெட்டு குத்து கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு அவர் நாசமாக போகக்கூடிய வகையில தனுஷ் அவர்கள் வந்து தொடர்ந்து நடித்து கொண்டே வருகிறார். அவர் இயக்கக்கூடிய இந்த திரைப்படமும் அதே மாதிரி தான் வந்திருக்குன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியதாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தனுஷ் வந்து அவர் நடிக்கலனாலும் பரவாயில்ல, அவர் நடிச்சுட்டு கோடிகளை பெற்றுக்கொண்டு போய்விடுவார். அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகையும் துஷாரா விஜயன், அந்த திரைப்படத்தில் நடித்த சக நடிகர்களும், அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் செல்வராகவன் அவர்களும் கோடிகளை சம்பாதித்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் வந்து இதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் அவர்களும் கிரியேட் பண்ணி அவர்களே ஒரு கொலகாரனாகவும் ஒரு ரவுடியாகவும் மாற்றப்படக்கூடிய வகையில இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விதமாகவே பார்க்கப்படுகிறது. ரவுடிகளை ஒழிப்பது இப்போ வந்து வரக்கூடிய டிஜிபி அவர்கள் வந்து ஒரு 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 சபலமாகவே எடுத்துக்கொண்டு அதை வந்து நடத்திட்டு வர்றாரு. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த திரைப்படம் வந்து ரவுடிகளை உற்சாகப்படுத்தும் வகையில இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்குரியது. குறிப்பாகவே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து இந்த திரைப்படத்துல எப்படி நடிச்சிருக்காரு, இந்த திரைப்படத்துல அவர் கூட நடிச்சிருக்கக்கூடிய சக நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காங்கலாம் பாத்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்துல இருப்பாரு. ஒரு போலீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உயர் அதிகாரியாக இருக்கும் போது அவர் வந்து அந்த ரவுடிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து மூட்டி விடுபவராகவும் அந்த ரவுடிகளுக்கு வந்து மூட்டி விட்டு அதில் வந்து குளிர் காய்ந்து தன்னுடைய பழிவாகலை அதில் தீர்த்து கொள்வதாகவும் ஒரு கதாபாத்திரத்தை பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஏன்னா காவல்துறை அவமதிக்கும் விதத்துல தான் இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த ரவுடிசத்தை ஒழிக்கக்கூடிய வகையிலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலும் தான் செயல்படுவாங்க. அப்படிதான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் போதே அவங்க 2 பேருக்குள்ள மூட்டி விட்டு இவர்களையும் வந்து பிரச்சனையை கலப்பி விட்டு, ஏன்னா இந்த சூழ்நிலையில இன்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில இது மாதிரியான திரைப்படங்கள் வந்து மிகவும் எதிர்க்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கிறோம். ஏன்னா
இன்று அப்படிதான் வந்து இருக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அந்த பகுஜன் சமாஜ் மாநில கட்சி தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்ட போது கூட அவருக்கு அந்த அந்த கொலைக்கு பின்னணியில மிகப்பெரிய ஒரு ரவுடிகளுடைய சதி திட்டம் இருக்குன்னு சொல்லி காவல்துறையினர் புலன் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய அளவுல யாரும் எந்தெந்த ரவுடியெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து அவர்கள் விசாரணையில வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில வந்து நம்ம தொடர்ந்து இது மாதிரியான திரைப்படங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களும் வந்து நாளைக்கு புது புது ரவுடியெல்லாம் உருவாகிடக்கூடிய வகையில இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இசை வந்து இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு பலனை சேர்த்திருக்கு. ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இது மாதிரியான திரைப்படங்களை இசையமைக்கிறது தவிர்க்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோளாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்த சக நடிகர்கள் அவர்களுடைய கதாபாத்திரங்கள் அவர்கள் திரைப்படமாக கதாபாத்திரமாக அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அது வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்வினையும் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தும் வகையிலே அமைந்திருக்கிறது. ராயன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தல. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமான தயாரிப்பு நிறுவனம், இங்க தமிழ்நாட்டில் கால் பதிச்ச ஒரு தயாரிப்பு நிறுவனம் இது மாதிரியான திரைப்படங்களை ஊக்கப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாகவே இருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கா, ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கா என்றெல்லாம் பார்த்தோம்னா அது வந்து 0 தான் சொல்லணும். குறிப்பா இந்த திரைப்படத்துல எஸ் சூர்யா அவர்களுடைய நடிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல அவருடைய தரத்தை அவர் பதிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்களோ ஒரு கேங்ஸ்டரான கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எஸ் சூர்யா அவர்களுடைய அந்த ஒவ்வொரு அந்த சண்டை காட்சிகளும் அந்த அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த கத்திகள், அதில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருவறுக்கத்தக்க வகையில தான் இருக்கு. ஏன்னா இந்த கேங்ஸ்டர்ன்ற போது நிறைய வெப்பன்ஸுகளை வந்து அவங்க காட்டி தான் வந்து திரைப்படத்தில் காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் இதெல்லாம் அவங்க தவிர்க்கலாம். இது மாதிரியான காட்சிகளையும் திரைப்படத்தில் தவிர்க்கணுன்றது தான் அனைவருடைய கோரிக்கையா இருக்கு. எஸ் சூர்யா அவர்களுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படத்திலும் அவருக்குன்னு ஒரு தனி பாணியில் அவர் ஒரு புதிய தடத்தை பதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒவ்வொரு மாறுதலை கொடுப்பார். அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் எஸ் சூர்யா அவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து ஏன் நம்ம இந்த திரைப்படத்தை வந்து பெரிய அளவில் விமர்சனம் செய்ய என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எந்த திரைப்படமாக இருந்தாலும் வன்முறையை தூண்டும் வகையில் வரக்கூடிய திரைப்படங்களுக்கு நம்ம வந்து எதிராகத்தான் இருப்போம் என்பது குறிப்பாக இந்த பெரிய இந்த வெட்டு குத்து இந்த மாதிரியான திரைப்படங்களை மக்கள் வந்து பார்க்கவே பயப்படுறாங்கன்றது தான் வந்து சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து குழந்தைகளோட உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்க்க முடியுமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ராயன் திரைப்படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடைய ஃபேமிலியோடலாம் என்ஜாய் பண்ணிலாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது இந்த திரைப்படம் நடிகர் தனுஷ் அவருடைய தனிப்பட்ட அவருடைய ரசிகர்களுக்காக எடுத்திருக்காரு அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி பயணித்து வந்த எல்லா திரைப்படங்களும் வந்து இந்த மாதிரியான ரத்த கலரிகளும் கத்தியும் கபடாவும் இருக்கக்கூடிய வெப்பன்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய திரைப்படமாக தான் இருக்கும். அதே மாதிரியான ஒரு பாணியில தான் இந்த திரைப்படமும் இருந்திருக்கு. இது வந்து குழந்தைகள் பார்த்து ரசிக்கலாம், குடும்பங்கள் பார்த்து ரசிக்கலாம்லாம் இதுல ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருவறுக்கத்தக்க வகையில அவர்களை பயமுறுத்தும் வகையில இந்த ராயன் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய திரைப்படம் வந்து இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கு. அதற்கு பிறகு அவருடைய திரைப்படங்களில் சில மாற்றம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த லியோ திரைப்படத்தப்போ அவர் வந்து சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தொடர்ந்து அடுத்த திரைப்படத்தில் அது மாதிரி தான் அவர் வைப்பார். ஏன்னா அவரோட பாணி அதுதான். அதே மாதிரி தான் தனுஷோடைய பாணியும் இதுதான். தனுஷ் மேலே ஏற்கனவே பெரிய பெரிய விமர்சனங்கள், நிறைய விமர்சனங்கள் இருந்து வர நேரத்தில் இது மாதிரியான திரைப்படங்களை இந்த நேரத்தில் வெளியிட்டு அவருடைய மதிப்பை அவரை குறைத்துக் கொள்கிறார் என்ற ஒரு கேள்வியும் நம்ம இடையே வந்து கேட்கவே தோணுதுன்றத குறிப்பாக நம்ம பார்க்கணும். கேன்சர் ஸ்டோரினாலே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை ரசிகர்களிடையே ஏற்படுத்துன்ற அவங்களே வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. இயக்குநர்கள் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்தால் நம்ம ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாக மாறும், நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைச்சிடும், அடுத்தடுத்த திரைப்படங்கள் நமக்கு அமையும், கோடிகளில் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கோடிகளில் புரளக்கூடிய நடிகர் தனுஷ் அவர்கள் இது மாதிரியான தவறுகளை செய்வதை வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற அருவருப்பை தான் ஏற்படுத்துது. அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் அப்பர்ணா பாலமுரளி அவங்க வந்து
ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு இந்த திரைப்படத்துல அவர்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சூரரை போட்டுள்ள அந்த திரைப்படத்தில் நம்ம வந்து அவங்களை வந்து மிகப்பெரிய அளவில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கலாம் நம்ம பாராட்டி இருப்போம். அது படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைஞ்சது. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விமர்சனங்களை பெற்றது. அதே மாதிரி இருக்குமா இந்த திரைப்படம்? இந்த ட்ரைலர்லாம் வெளியாகும் போது, ராயன் திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியாகும் போது நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. தனுஷ் வந்து காவல்துறை அதிகாரியா நடிக்கிறாரு, என்னென்னமோலாம் சொன்னீங்க. கடைசியா பார்த்தா தனுஷ் அப்படிலாம் கிடையாது, நான் எப்பவுமே ரவுடியா தான் நடிப்பேன், நான் ரவுடிகளுடைய தலைவனா தான் நடிப்பேன்ற மாதிரி அவர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கு. அபர்ணா பாலமுரளி எதுக்கு இந்த திரைப்படத்துல நடிச்சாங்க, எதுக்கு வராங்க, எதுக்கு போறாங்கன்னே தெரியல. அது மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவுல ரசிகர்களிடையே வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ராயன் திரைப்படத்தை பொறுத்தவரையில மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவே அமைந்திருக்கிறது. நன்றி.